இன்னொரு பிளேஸில் வந்து ஆக்சுவலாக பார்ட்னராக இருந்தோம். அங்கேருந்து தான் வெளியே வந்தோம். அப்படி வெளியே வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரியான அந்த பயங்கர உனக்கே தெரியும்ல அந்த கொரோனா டைமில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் ஒரு வியாபாரம் பெருசாக இருக்காது, ஆன்லைனில் ட்ரெஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேறு. அதை மீறி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டே உருவாச்சு. ஆனால் இப்போ அடுத்த கொஷினா, இப்போது அந்த எஸ்எஸ்பிடி பிராண்டோட எய்ம் என்னங்கண்ணா? இப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாரீ அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது இதை நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எங்களுடைய சேர்மன் வந்து இது ஆக்சுவலாக இன்சிடெண்ட். ஒரு பெரிய ஹாலில் எங்கள் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு யார் யாரெல்லாம் ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டார். ஆண்டர்ப்ரனர்னால் என்னன்னே தெரியாது. இந்த 2010-11 அந்த வாக்கில் ஆண்டர்ப்ரனர்னால் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஸோ பிஸ்னஸ் பர்சன் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்போ ஒரு கொஸ்டினை முன் வச்சார். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆண்டர்ப்ரனராக ஆகணுன்னா என்ன முக்கியம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு பணம் முக்கியம், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் நம்ம விற்க போகிறோம், என்ன சர்வீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அது முக்கியம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே வந்தாங்க. சடனாக எனக்கு என்ன தோணுச்சுன்னே தெரில, சார் தைரியம் தான் சார் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஒரே ஷாக்கிங். ஆக்சுவலாக இந்த பதில் தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். யாருமே நீங்கள் சொல்லலை, தைரியம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா சாதாரண ஒரு மைண்ட் செட்டில் நீ பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மன வலிமை வேணும். நீ நினைக்கலாம் இன்றைக்கி சேல்ஸ் நடக்குது, உனக்கு பர்சன்டேஜ் அமௌண்ட் வருது அப்படின்னா இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பேன். நாளைக்கு அதே சேல்ஸ் நடக்கலை அப்படின்னா மனசு தளர விட்டுறக்கூடாது. அதுக்கு அந்த கண்டிப்பாக அந்த தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அந்த தைரியம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க்கே எனக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ பிஸ்னஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன், ரைட்டா? அடுத்தது நம்ம எங்கே போகிறது தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, எனக்கு த்ரெட்டிங் மிஷின் தெரியும், ஃபோர்ஜிங் மிஷின் தெரியும், அப்புறம் சிஎன்சி மிஷின் தெரியும், இதெல்லாம் தெரியும். அதில் போகலாமா அப்படின்லாம் யோசித்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், நமக்கு 3 அத்தியாவசிய பொருட்கள் நமக்கு தேவை. என்னென்ன? உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உணவுன்றது ஃபார்மர்ஸ் ஒர்க்கு, அது மாதிரியான ஒர்க்கு. பட் பேசிக்காகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து பேசிக்காகவே இளம்பிள்ளையிலிருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்றப்போ சாரீ அப்படின்றது நமக்கு ஈஸியாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உடுக்க உடை அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணேன். இதுதான் ஆக்சுவல் கோர், நான் எதனால் இங்கே வந்தேன் அப்படின்றதுக்கான கோர். சரி, இப்படி வர்றோம் அப்படின்றப்போ ஏன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏன் வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது? ஸோ இதை தான் ஆக்சுவலாக எய்மாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இன்னும் நடந்துகிட்ருக்கு. சரிண்ணா, இப்போது யாரும் பண்ணாததா வெப்சைட் எதுக்கு நான் கொண்டு வந்தீங்க உங்களுக்கு ஷாப்புக்கிட்ட? தம்பி, அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கலாகவே ஒரு இன்ஜினியர்லேருந்து வரும், ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பர்சன் அப்படின்ற எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு டீசெண்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். சிலர்லாம் வந்துட்டு நான் ஆரம்ப காலத்தில் இருந்தப்போ சில கேலிகள் பண்ணாங்க. நீ போய் புடவை வைக்கிறியாடா, உனக்கு என்னடா புடவை பற்றி தெரியும், நீலாம் புடவை விற்றா யாரா வந்து வாங்குவாங்க அப்படியே கேட்ட அந்த பர்சன் எனக்கு தெரியும். கரெக்டாக? இது வந்து ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஓவராக தற்பெருமை பேசுகிறேன்னு நினைக்காத. நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஃபைனல் இயரு சிஜிபிஏன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இன்ஜினியரிங் சிஜிபிஏன்னு சொல்லுவாங்கள்ல, 9.6 சிஜிபிஏ. 9.6 சிஜிபிஏ எடுத்து கடைசி செமஸ்டரில் எனக்கு அவார்டு கொடுத்த ஒரு காலேஜ்லேருந்து நான் வெளியே வரேன்னா எனக்கு ரொம்ப நெருங்கின ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்துட்டு தம்பி இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே உன்னோட ஃபீல்டு இது தான், ஏன்னா நீ நல்லா படிக்கிற பையன், உன் ஃபீல்டு அவுட் விட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா திருப்பி நீ பிஸ்னஸில் அவுட் ஆனீங்கன்னா திருப்பி நீ ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது, கண்டிப்பாக நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சொன்னாங்க. நீ வித்தினாலாம் புடவை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் வந்து என்னுடைய இந்த ஒரு தாட்டை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பிகினிங்லே 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அஃபிஷியலாக ssp.tex.in அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெப்சைட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம .com தான் ட்ரை பண்ணோம், .com எனக்கு கிடைக்கல. ஸோ உனக்கு தெரியும் இல்லையா, டொமைன் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். .com அப்படின்ற அந்த டொமைன் எனக்கு கிடைக்கல. அப்போ .in அப்படின்னு சொல்லிட்டு 2021 நான் வச்சுட்டேன். ஸோ அப்போ 2020 ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த 2021 வெப்சைட்டை வந்துட்டு லான்ச் பண்ணிட்டோம். மே மாதம் 27 நாங்கள் லான்ச் பண்ணோம். உனக்கு தெரியுமான்னு தெரியாது, அன்றைக்கே நம்ம லான்ச் பண்ணிட்டோம். பட் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஆர்டர் 3 ஆர்டர் வரும். சம்டைம்ஸ் ஆர்டர் கூட வெப்சைட்டில் வராது. பட் வாட்ஸ்அப்பில் தான் கம்ப்ளீட்டாக ஆர்டர்ஸ் வரும். நான் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கே நான் திங்க் பண்ணேன், இதுதான் ஃப்யூச்சரு,
வெப்சைட் மாதிரி நம்ம கொண்டு போகணும். பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களே வெப்சைட் வச்சுருப்பாங்க. உனக்கே தெரியும் இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குல்ல, அந்த வெப்சைட் மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் சைட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணது தான் வெப்சைட். இப்போ உங்ககிட்ட கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படிண்ணா இருக்கும்? இப்போ சேல்ஸ்லேருந்து கீழே இருக்குங்களா அப்படிங்கிட்ட இருந்து இப்போ உங்கள் ஆன்லைனில் வரைக்கும் அதுமாதிரி சேல்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும்? ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இப்போது 100% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்றத எங்களோட கோல். பட் 100% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் யூஸ்வலாக பாசிபிள் கிடையாது இல்லையா. எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1%, 2% வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் இருக்கும். பட் என்னென்ன வகையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்றத நான் உனக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு நான் வெப்சைட் இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படின்றப்போ பர்டிகுலராக இப்போ லாகின் பண்ணிட்டு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான மெயில் கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். இப்போ எஸ்எஸ்பி டெக்ஸில் அவங்க லாகின் பண்ணிட்டாங்க இமெயில் மூலமாக அப்படின்னா, அவங்க ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு உங்களுக்கான ஒரு தகவல் வந்துட்டு இமெயில் வழியாக போயிடும். அப்புறம் அதை டெஸ்பேச் பண்ணுறோமா, அந்த டெஸ்பேச் பண்ணுறதை வந்துட்டு மெயில் பண்ணிடுவோம். மூணாவது அதுக்கான ட்ராக்கிங் ஐடி, அதாவது எங்கே இருக்குது சாரி அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ட்ராக்கிங் ஐடி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே மெயில் போயிடும். இந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா பேரியரை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இஷ்யூ எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம தொழிலில், ஸோ இது வந்து 6.25 மீட்ரு கிளாத்து துணி, 6.3 மீட்ரு இருக்கக்கூடிய ஒரு துணி. அந்த துணியை ஆயிரக்கணக்கான துணிகளை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறப்போ 1-2 பீசஸில் டேமேஜஸ் வர்றது இயல்பு. அதை இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டில் அப்படின்னா, இது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நம்மளை மீறி வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த விஷயத்தை நான் இங்கே எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸி ரிட்டர்ன்ஸ். அந்த அக்செப்டபிளான ஒரு டேமேஜஸ் அதில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். அதற்குண்டான சார்ஜஸும் நம்மளே பே பண்ணுறோம் சம்டைம்ஸு. இல்லை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே சில டைம்லாம் சொல்லுவாங்க, இல்லை சார் இந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த சார்ஜஸ்லாம் வேண்டாம், இதுக்கு வேறு சாரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ண கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டபுள் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய கஸ்டமருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றப்போ இன்கேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். இதே மற்ற ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. அவங்க ரொம்பவே இது பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய வெப்சைட்டில் ரிட்டர்ன் பாலிசின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டீங்க, அதில் டேமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ரிட்டர்னுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம், ரிட்டர்னுக்கு பணமாகவும் நீங்கள் ரீஃபண்ட் கூட வாங்கிக்கலாம். நான் இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் லைவ் பண்ணுறாங்கன்னா ஆள் வச்சு பண்ணுறாங்க, தனியாக அதுக்குன்னு வச்சு பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராவது அங்கே இருக்கிற ஷாப்பில் இருக்கிறதே பண்ணுறாங்க. நீங்களே தான் லைவ் பண்ணுறீங்க, அது ஏன்னா? இல்லை அப்படின்னு இல்லை, நானே மட்டும்தான் லைவ் பண்ணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவேன். பட் ஏன் இவ்வளோ நாளாக நானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒரு கஸ்டமர் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இப்போது நம்ம ஒரு லைவ் வரோம் அப்படின்னா, சக்தி புகழ லைவ் வரோம் அப்படின்னா, கௌதம் அவர் வராரு, அண்ணன் வராங்க, அப்படின்ற தம்பி வராரு, இப்படின்ற மாதிரியான கான்செப்டில் தான் நம்ம ஃபேமிலியாக தான் பாண்டிங் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஃபேமிலி பாண்டிங்கை வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு தான் நானே இன்னும் ஸ்டில் வந்துட்டுருக்கேன். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்குங்க தம்பி. என்னென்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு 10 தறி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம இருக்க வேண்டிய நிலைமை வரலாம். நம்மளுடைய அடுத்த எய்ம் என்னன்றது அப்வியஸாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் உனக்குமே தெரியும். ஒவ்வொரு பர்டிகுலர் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் இருக்கும். இந்தியாவில் சவுத் இந்தியன் மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே எடுத்துட்டோம்னா காஞ்சிபுரமில் வந்து ஒரு சாரீ ஃபேமஸ்ஸு. இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா தேனி மாவட்டம், அறந்தாங்கி, விருதுநகர், மதுரைலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒவ்வொரு சாரீஸ் ஃபேமஸாக இருக்கும். இதே காரைக்குடி சைடு போகிறோம்னா அங்கே ஒரு சாரீ ஃபேமஸாக இருக்கும். ஸோ அப்படியே மல்டி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலை, ஜஸ்ட் அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி அதனுடைய ஒரு அண்டர் ரூஃபில், ஒரு ரூஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. இப்போ அந்த மாதிரி நான் ட்ராவலிங் பண்ணுறப்போ டெஃபினட்டாக என்னால் லைவ் பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு டெஃபினட்டாக இன்னொரு பர்சனை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் ரேணுவாலுமே கூட முடியாது இல்லையா சம்டைம்ஸு. ஸோ அது வந்துட்டு மாறலாம். இப்போனா நீங்கள் உங்கள் ஃபேஸுக்குனால தான் வராங்க லைவ் பார்க்க. இப்போ மற்றவங்களை போட்டிங்கன்னா வரமாட்டாங்க. அப்படி நீங்கள் இப்போ சொல்கிறது கரெக்டான கொஸ்டின் தான். இப்போ என் ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சக்தி புகழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிராண்ட் க்ரியேஷனுக்கான ஒர்க்காக கூட இது இருக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் புது ப்ராடக்ட் கொண்டாடுறீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் தான் வருமா, இல்லை புதுசாக இன்னும் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக இப்போ எலம்புலக்கு சாரி மட்டுமே தான் கொண்டு வருவீங்களா, இல்லை வேறு எங்கேருந்து கொண்டு வருவீங்களா? சூப்பரான கொஸ்டின் தம்பி. இப்போது நீங்கள் கேட்ட கொஸ்டினில் சாரின்ற வேர்டு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் பியாண்ட் த சாரி யோசிக்கிறேன்.
saree மட்டுமே இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் கிடைக்கும் தம்பி. இப்போ வந்து ஒரு ஹனி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஒரு ஹனி தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஸ்டடி எதுக்காக பண்ணுறேன்? ஸோ நம்மக்கிட்ட ஆர்கானிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ பியாண்ட் த சாரிக்கு நான் போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சாரீ இருக்குது அப்படின்னா, சாரியில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி கணக்குக்கு நம்மகிட்ட சூரத் சாரீ இருக்குது, பனாரசி சாரீஸ்க்கு சேலம் சாரீ இருக்குது, இளம்பிள்ளை சாரீஸ் இருக்குது, சுற்று வட்டாரத்து காட்டன் சாரீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நானும் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இந்த மாதிரி அந்தந்த ஜக்கம்பட்டி சாரி, அந்த சாரி, மதுரை சுங்கடி, இது மாதிரிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். அதை தாண்டியுமே ஒரு ரெனோடு காமர்ஸ் வெப்சைட்டாக நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நம்ம சைட்டு அதர் தென் சாரியாகவும் இருக்கும். நான் இந்த இடத்துல ஏன் இதை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க இல்லையா. என்னோட விஷன் என்ன, என்னுடைய லாங் விஷன் என்ன அப்படின்றது இந்த இது மூலமாக நான் பதிவு பண்ணுறேன். மேபி அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி இன்னொருத்தவங்க பண்ணாலுமே எனக்கு ஓகே தான். ஏன்னா எனக்கு ஒரு காம்படிட்டர் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு காம்படிட்டர் வேணும். ஒரு விஷயத்த இந்த காம்படிட்டர்னு சொன்னோன்னே தான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். கிரிக்கெட் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு டார்கெட்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? போரிங்காக இருக்கும். ஒன்று டார்கெட்டை செட் பண்ணணும், இல்லைன்னா டார்கெட்டை சேஸ் பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தனே பவுலிங் பண்ணுறான், ஒருத்தனே பேட்டிங் பண்ணுறான் அப்படின்னா அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? அது மேட்சாகவே இருக்காது. அப்படி தான் நானும் நினைப்பேன். இப்போ நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட், இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இளம்பிள்ளையில் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வெப்சைட்டே வேண்டான்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி வெப்சைட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வராங்க. நான் இதை வந்துட்டு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி அவங்களாம் வர்றப்போ தான் எனக்கு என்னோட ஏரியாவில் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுது. ஸோ அப்படின்றப்போ மல்டி ப்ராடக்ட்ஸை நான் கொண்டு வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜாம்பாவான 2 பேர் இருக்கானுங்க நம்ம ஊரில். அவனுங்களுக்கு டஃப்பு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. கொடுக்கலாமே. நான் ஸ்டார்டிங்கில் இதை வந்துட்டு நிறையனுக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா, இப்போ வந்துட்டு நான் மார்க்கெட்டுக்கு புதுசு, 2020 நான் புதுசு. இன்றைக்கி நான் ஒரு சாரீ நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஊரில் இருக்க சாரீஸ் விற்கிறாங்கல்ல, அவங்களுடைய சேல்ஸ்லேருந்து நான் ஒரு சாரியை அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துட்டேன். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இன்றைக்கி வந்துட்டு ஊரில் ஒரு 100 செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த 100 செல்லர்ஸோடைய சேல்ஸ்லேருந்து ஒரு சாரியோடைய சேல்ஸை நான் எடுத்துட்டேன். புரியுது. அப்படின்றப்போ நான் அடுத்த லெவல் வரும்போது, எப்போ ஒரு 2 வருஷத்துலையோ 1 வருஷத்துலையோ நம்ம வந்து ஒரு ரெனோடு காமர்ஸ் வெப்சைட் ஆகிட்டோம் அப்படின்னா, இந்த 2 ஜாம்பவான்களுடைய சேல்ஸ்லேருந்து 1% நம்ம எடுக்க மாட்டோமா? எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் வந்துட்டு மல்டி ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் SSPTex.comல எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் இளம்பிள்ளை பேஸாக வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்கே இருக்கிற சாரியை எதுவும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே டவுன் ஆயிடாதா? இளம்பிள்ளை டவுன் ஆகிறதுன்னு உங்களுக்கு யோசிச்சு இல்லையா நீங்கள்? சாரீஸ் பற்றி கேட்குறீங்களா? சாரீஸில் இப்போ வெளியில் இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டிங்கன்னா இந்த சாரி டவுன் ஆயிடுச்சுன்னா? கொஷின் சூப்பரான கொஷின். இப்போது நீங்கள் வந்துட்டு 2 நாளாக எடுத்துக்கலாம் கணக்கில். திங்கக்கிழமை நேற்று இல்லையா, திங்கக்கிழமை காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேண்ணா. இன்னைக்கு காலையில்? இன்னைக்கு காலையில் தோசை சாப்பிட்டேன். தோசை. நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்க? நாளைக்கு ரைஸ் சாப்பிடும் மேபி. அப்படின்றப்போ வெரைட்டிஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம கொடுக்கணும். இளம்பிள்ளை சாரி மட்டும்தான் நான் கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன். ஒரு நாள் நீங்களும் ஒரே நாள் காலையில், மதியம், ஈவினிங் 3 வேளை இட்லி மட்டுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட போகும்போதே உங்களுக்கு வெறுப்பாகுமா? ஸோ சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், அது தவறு சொல்லலை. பட் நம்ம ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இருக்கிற ஒரு லைஃப்பில் ஃப்ளேவர்ஸ் நிறையா கொடுத்தா தானே நம்ம அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வாழ முடியும். ஸோ அதுக்காக இளம்பிள்ளை வந்துட்டு எனக்கு இட்லியே பிடிக்காதுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு இட்லி பிடிக்கும், ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிடல, நாளைக்கு சாப்பிட்றேன், நாளை கழிச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். இளம்பிள்ளையும் ஒரு பார்ட் ஆஃப் த சாரி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நீ இந்த இளம்பிள்ளை சாரியை இங்கே இருக்க தமிழ்நாடு பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் ஒய்நாட் நம்ம ஏன் வந்துட்டு நார்த் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கக்கூடாது? ஏன் உலகம் ஃபுல்லாக ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கும், இருந்தாலும் ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக நம்ம க்ரோ பண்ணலாமே? புரியுதா? புரியுது. அது மாதிரி. சூப்பர். நான் இப்போ உங்கள்கிட்ட ஹோல்சேலில் சாரி கிடைக்குமாண்ணா? ஹோல்சேல் கிடைக்கும் தம்பி. ஹோல்சேலில் கிடைக்கும். இப்போது ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு? கஸ்டமர் வந்தால் அதான் கேட்குறாங்க அதிகமாக, அதனால் கேட்குறேன். இப்போது இன்றைக்கி கணக்குக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி கணக்குக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்கப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 250 சாரி எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரீட்டைல் ரேட் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க போய் இன்னொரு இடத்துல சேல் பண்ணணும் இல்லையா? இது வந்து இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆகிடுச்சிங்க தம்பி. இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சாரிக்கு இதுதான் வேலைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அதெல்லாம் விட்டு நான் குறைவாக தான் கொடுக்குறேன். உனக்கு நல்லாவே தெரியும், நீ நம்ம ஸ்டாஃப்ன்றதுனால. ஸ்டாஃபை மீறி ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போ ஒரு XYZன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா அவரை விட ரேட் கம்மியாக கொடுக்கணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவரை விட ரேட் நான் கம்மியாக போடணும் அப்படின்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையவே கிடையாது. இவரை நான் கவனிக்க கூட மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் இருக்குது. அந்த மார்ஜின் ரீட்டெயிலுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ண மார்ஜின் வந்து எனக்கு ஹோல்சேலுக்காக ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா என்னால் என்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ அதில் பாதியோ 25% மட்டுமோ, இல்லை சம்டைம்ஸ் வந்து 10% மட்டும். அதாவது நான் சொல்கிறேன், அந்த மார்ஜின்லேருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10% மார்ஜின்னா அதில் 10% மட்டும் வச்சுட்டு கூட நான் சம்டைம்ஸ் ஹோல்சேலுக்கு கொடுப்பேன். இது ஆல்ரெடி எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் ஆனதுனால இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஹோல்சேல் அப்படின்றது தாராளமாக நம்ம கொடுக்கறது தான். இன்றைக்கி கூட கொடுத்தோம், நேற்று கொடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் கவனிக்கக்கூடாது. குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கணும். சில கஸ்டமர்ஸ்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா ரேட்டை மட்டும் பார்ப்பாங்க. சில கஸ்டமர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா குவாலிட்டி மட்டும் பார்ப்பாங்க. இப்போ என்னுடைய ப்ராடக்ட் இருக்குல்ல, நம்மளோட ப்ராடக்டை நீ கொண்டு போய் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குற அப்படின்னா ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். நீ ஹோல்சேல்